நம்முடைய வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்னைக்கு நம்ம ப்ரிஎம்டிவா நம்ம நீர் 15ஆம் தேதியிலிருந்து திறந்து படிப்படியாக இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 700 கியூசெக்ஸ் 700 கன அடி திறந்தோம். அப்புறம் மழை அளவு பிளஸ் இன்ஃப்ளோ இருக்கிறது, பிளஸ் டேமோட கெப்பாசிட்டி ஆல்ரெடி ஒரு 35 அடியில் 33.7 அடி ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதனால ஒரு 85% ஃபுல்லாக இருக்கிறதுனால இனி வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் போது இன்னும் அதிகமான நீர்வரத்து வருங்கிறத கணக்கில் கொண்டு இப்போவே கொஞ்சம் எம்டி பண்ணி நம்ம கொஞ்சம் சேஃபான நிலையில் வச்சுக்கிட்டா அடுத்து வர மழைக்கான தயார் நிலையை வைக்கிறாங்கிறதுக்காக 15ஆம் தேதியிலிருந்து நம்ம நீர்த்தேக்கத்தை திறந்து இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஒரு 5300 கனஅடி நம்ம ஓவராலாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு வழியாக அடுத்து சோழவரம் ஏரி சென்று அப்புறம் எண்ணூர் மணலி எண்ணூர் வழியாக கொசத்தலையாரோட இருபக்கமும் டிராவல் பண்ணோம். இப்போ இது போக நம்முடைய வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலில் நம்ம மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை கூட்டம் நடத்தினாங்க. அதன்படி நம்மளுக்கு தயார் நிலையில் அனைத்து நிர்வாகமும் அனைத்து துறைகளையும் நம்ம முடுக்கி விட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம ஒரு 4400 தன்னாளர்கள் அந்தந்த ஊராட்சிகள்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம். பொதுமக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இப்போ இன்னைக்கு இந்த பூண்டி டேம்ல நம்ம பார்த்தப்ப கூட மக்கள் சிறு சிறு குழந்தைகளை கூட்டிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் எட்டி பார்க்கறது, அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், பொதுமக்கள் யாரும் அந்த மாதிரி இதை பார்வைக்காக தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீடுகளில் இருந்து அவங்களுக்கான பண்டிகை வேற வருது, அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும். இது மாதிரி விபரீதமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.